ஒரு ஊர்ல ஒரு பெரிய பண்டிதர் இருந்தாரு. அந்த மனுஷன் ஏகப்பட்ட படிச்சிருக்காரு. எல்லா மொழியும் தெரியும். வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை கூட எண்ணிடுவாரு. அந்த ரீசன்னாலேயே அவருக்கு ஒரு பெரிய பயங்கரமான தலகணம். என்னை விட அறிவாளி இந்த உலகத்திலேயே இல்லை. ஒரு நாள் அவர் ஒரு பெரிய ஆத்தை கடந்து அடுத்த ஊருக்கு போக வேண்டியிருந்தது. அதுக்காக ஒரு படகோட்டியை கூப்பிட்டு படகுல ஏறுறாரு. ஆறு ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்தது. பண்டிதருக்கு சும்மா இருக்க முடியல. அந்த ஏழை படகோட்டியை பார்த்து நக்கலா கேட்கிறாரு, ஏப்பா தம்பி, உனக்கு இந்த வானசாஸ்திரம் பத்தி தெரியுமா? அதாவது அஸ்ட்ரானமி. அந்த படகோட்டி அப்பாவித்தனமா, சாமி எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு படகு ஓட்டம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பண்டிதர் சிரிச்சுக்கிட்டு, அச்சச்சோ, உன் வாழ்க்கையில 4/1 வீணா போச்சேப்பா அப்படின்னு கொஞ்சம் நக்கலாவே சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கேட்கிறாரு, சரி உனக்கு இந்த பெரிய பெரிய இலக்கணம், இலக்கியம் அதெல்லாம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு. இல்லைங்க சாமி, நான் பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்லை அப்படின்னு அந்த படகோட்டியும் சொல்றாரு. பண்டிதர் விடவே இல்லை. அட பாவமே, உன் வாழ்க்கையில பாதி வீணா போச்சுன்னு கிண்டல் பண்றாரு. படகோட்டி பாவம் ஒன்றும் சொல்லாம அமைதியா படகு ஓட்டிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஆத்துல ஒரு பயங்கரமான சுழல் காத்து வீசுது. மழை பிச்சு ஊத்துது. ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து படகு ஆட்டங்கான தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. படகு கவுந்து போற அளவு போயிடுச்சு. இப்ப அந்த படகோட்டி பண்டிதரை பார்த்து கேட்கிறான், சாமி உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா? பண்டிதர் நடுங்கிட்டு, ஐயோ நீச்சலே தெரியாது அப்படின்னு கத்துறாரு. படகோட்டி சிரிச்சுக்கிட்டே இப்ப சொல்றான், சாமி எனக்கு வானசாஸ்திரம் தெரியாது, இலக்கணமும் தெரியாது, ஆனா இப்ப எனக்கு நீச்சல் தெரியும். உங்களுக்கு நீச்சல் தெரியலன்னா உங்க வாழ்க்கையில 100% வீணா போயிடுமே அப்படின்னு படகோட்டி கேட்டுக்கிட்டு அந்த பண்டிதரை காப்பாத்திட்டு கரைக்கு கூட்டிட்டு வந்தான். அப்போதான் அந்த பண்டிதருக்கு உரைச்சது, நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த இயற்கையையும் வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் நம்ம மதிக்கலைன்னா நம்ம படிப்பு வெறும் குப்பை தான் அப்படின்னு இதை ஆல்மோஸ்ட் கோரிலேட் பண்ற மாதிரி ஒரு குறள் இருக்கு. அதுதான் திருவள்ளுவர் எழுதின 2வது குறள். கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவான் நற்றால் தோழர் எனின். நீ எவ்வளோ பெரிய படிப்புனா படிச்சுக்கோ, ஆனா அந்த தூய அறிவு உடையவனை வணங்கலைனா, அதாவது உனக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு பணிவு இல்லைன்னா நீ படிச்ச படிப்புலாம் எந்த பிரயோஜனமும் இல்லை.